அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு தியானம் ரொம்பவுமே பிரபலமாகி வருது. அந்த தியானத்தின் பெயர் ஹூப்போனோபோனோ. எனக்கு சமீபத்தில் தான் இதை பற்றி தெரிய வந்தது. அதுக்கான விவரங்களை சேகரிக்கும் பொழுது இந்த தியானத்தில் இவ்வளவு அதிசயம் அற்புதம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கான ஃபீட்பேக்கை பார்க்கும் பொழுது ரொம்பவும் பிரமிப்பாகவும் இருந்தது. நான் கடந்த ஒரு மாதமாக இந்த தியானத்தை கடைப்பிடிச்சிட்டு வர்றேன். எனக்குள்ள ஒரு மாற்றம். நான் மற்றவங்களை பார்க்கும் பொழுது அதனோட பார்வையே வேறையாக தெரியுது, அன்பு தெரியுது, என்னுடைய மனநிலையே மாறி இருக்குது. எனக்குள்ள ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இருக்குது. சரி, இதை நம்ம மக்களுக்கும் கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பார்க்கலாமா? நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த தியானத்தோட பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பணம் தேவைப்படுது. இப்போது செய்கிற வேலை இல்லாமல் வேறு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், உறவு முறைகள் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், பெஸ்ட்டு காலேஜ், பெஸ்ட்டு கோர்ஸில் சேரணும், நோய்கள் சரியாகணும், இப்படி எத்தனையோ இருக்குது. இதெல்லாம் ஈஸியாக சரியாகணும்னா நான் சொல்கிற இந்த டெக்னிக்கை 21 நாட்கள் விடாமல் செய்யுங்க. அதிலேயே ஒரு மாற்றம் தெரியும். அப்படியும் தெரியலை அப்படின்னா 48 நாள் இல்லைன்னா 108 நாட்கள் செய்யுங்க. கண்டிப்பாக தெரியும். என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா? அதுதான் ஹூப்போனோபோனோ டெக்னிக். மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பிரபஞ்சம் செய்து தரும். ஹூப்போனோபோனோ இதில் 2 நிலைகள் உள்ளன. ஒன்று பேசிக் அடிப்படை நிலை, 2 அட்வான்ஸ்டு உயர்ந்த நிலை. ஹூப்போனோபோனோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா திருத்தம் செய்வது, சரி செய்தல், இல்லைனா அந்த விஷயத்தை நல்லதாக மாற்றுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த டெக்னிக்கை ஹவாய் நாட்டில் இருக்கிற பழங்குடி மக்கள் தான் பயன்படுத்தினாங்க. எதுக்குன்னா அவங்களோட உறவு முறைகளை சீர் செஞ்சு எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த டெக்னிக்கை பின்பற்றி வந்தாங்க. இதன் வழியில் வந்த ஒரு பெண்மணி தான் உலகம் பூராவும் இதை கொண்டு செல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வெளியே கொண்டு வந்தாங்க. அவங்களோட பெயர் மோர்னா சிமியோனா. இவங்கக்கிட்ட வேலை பார்த்த டாக்டர் ஹியூலன் அவருடைய மகளுக்கு தோளில் ஏதோ ஒரு பிரச்சனை. அதுக்கு இந்த ஹூப்போனோபோனோ டெக்னிக்கை பயன்படுத்தியதும் சரியாகுது. அப்படியே அவர் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நல்ல ரிசல்ட் கிடைச்சது. அப்போது அந்த ஊரில் ஒரு ஆஸ்பத்திரியில் மனநலம் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகள் இருந்தாங்க. அவங்கள குணமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டாங்க. அப்போது இவர், நான் அந்த நபர்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்க மாட்டேன், எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் செய்ய மாட்டேன், அப்படின்னா நான் வர்றேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவங்க, நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு இவரும் போகிறாரு. அங்கே இவர் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகள் யாரையுமே பார்க்காமலே அவங்களோட கேஸ் லிஸ்ட்டை மட்டும் தினமும் பார்த்துட்டு போயிடுவார். கொஞ்ச நாள்லேயே அவங்க எல்லாருமே குணமாகி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இது எப்படி நடந்தது? அவங்களோ மிகவும் கொடூரமான குற்றவாளிகள். அவங்க எல்லாருமே குணமாயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே உலகத்தையே அதன் பக்கம் திரும்ப வச்சது. என்னன்னு கேட்கும்போது தான் தெரிஞ்சது ஹூப்போனோபோனோ டெக்னிக் என்பது. இதில் 4 முக்கியமான வார்த்தைகள் இருக்குது. இதை உபயோகப்படுத்தி உணர்வு பூர்வமாக சொன்னால் எல்லாமே நடக்கும். இதை தினமும் பயன்படுத்தும் போது நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், கடன் பிரச்சனை சரியாகும், நோய்கள் சரியாகும், நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அலாவுதீனின் அற்புத பூதத்தில் பூதம் எஜமான் சொல்படி கேட்கும்ல, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் நாம் சொல்கிறபடி கேட்கும். சரி, அந்த 4 வார்த்தைகள் என்னன்னு பார்க்கலாம். 1 ஐ ஆம் சாரி, 2 ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, 3 தேங்க்யூ, 4 ஐ லவ் யூ. என்னை மன்னியுங்கள், தயவு செய்து என்னை மன்னியுங்கள், நன்றி, நான் உன்னை நேசிக்கிறேன். இதுதான். இந்த 4 வார்த்தைகளை தினமும் வாய் விட்டு சொல்லிக்கிட்டு வரும் பொழுது, அதுவும் வாய் வார்த்தைகளில் கிடையாது, உணர்வு பூர்வமாக சொல்லணும். அப்படி சொல்லும்போது பிரபஞ்சத்தில் அது எதிரொலித்து உங்களுக்குள் ஒரு ஆற்றல் கிடைக்கிறது. அந்த ஆற்றல் எல்லாவற்றையும் நடத்துகிறது. பிரபஞ்சத்துக்கு கூட பேசுவதற்கு நாம் எந்த மொழியில் வேண்டும்னாலும் பேசலாம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், இப்படி எப்படினாலும் பேசலாம். ஆனால் அது முக்கியம் கிடையாது.
இந்த 4 வார்த்தைகளை எப்படி சொல்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. உணர்வு பூர்வமாக, அதாவது நாம் ஒரு சிலர்கிட்ட கெஞ்சி இறங்கி கேட்போம்ல, அந்த மாதிரி கெஞ்சி கேட்கணும். ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்கணும். அப்போதான் கிடைக்கும். சும்மா வாய் வார்த்தையால் ஒரு சிலர் 6 மாதம் செஞ்சிட்டேன், 1 வருஷம் 2 வருஷம் செஞ்சிட்டேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே ஆகலை, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. உணர்வு பூர்வமாக உருகி உருகி கேட்கணும். கண்டிப்பாக நடக்கும். இதுதான் உண்மை. சரி, இதில் என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். மன்னிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது குற்ற உணர்வை கழுவுகிறது. நன்றி அப்படின்னு சொல்லும் பொழுது எதிர்மறை எண்ணங்களை மாற்றுகிறது. அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளத்தில் அமைதி உருவாகிறது. மன அழுத்தம் குறைகிறது, கோபம் குறைகிறது, உறவுகள் மேம்படுகிறது, உடல் நலம் மேம்படுகிறது, ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கிறது. ஒருத்தர் உங்களை தவறாக பேசி இருக்கலாம். நீங்கள் அவர்தான் தவறு செஞ்சார் அப்படின்னு நினைப்பதற்கு பதிலாக இந்த அனுபவம் எனக்குள் இருக்கும் எந்த நினைவின் பிரதிபலிப்பு என்று கேளுங்கள். பின்னர் இந்த 4 வார்த்தைகளை சொல்லுங்கள். மெதுவாக உங்கள் மனநிலை மாறத் துவங்கும். ஹூப்போனோபோனோ என்பது மற்றவரை குறை சொல்லும் முறை அல்ல, தன்னை குற்றம் சொல்லும் முறையும் அல்ல. இது உள்ளத்தை சுத்தப்படுத்தும் அன்பு முறை. ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முக்கியமாக 4 வார்த்தைகள்: ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.